கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலும் இந்த காலை வேளையில் இந்த முதல் நாளிலே தேவனை நாம் துதிக்க ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 39 முதல் 43 வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 24வது அதிகாரம் 39 முதல் 43 வசனங்கள். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. ஆண்டவர் நம்ப வைக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க பாருங்க, கவனிங்க. இவங்க ஒரு ரூமுக்குள்ள கதவெல்லாம் பூட்டி ஒளிஞ்சிருக்கிறாங்க. இவர்கள் மறைந்திருந்த வீட்டுக்குள்ளே இயேசு வருகிறார். அல்லேலூயா. இயேசு வந்தாலும் இவங்களால நம்ப முடியல. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் இயேசுவே வந்து நம்மகிட்ட பேசினாலும் வார்த்தைகளை சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றதில்ல, நம்புறதில்லை. அவர் சொல்றாரு, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது, ஒரு ஆவிக்கு அப்படி இராது. இயேசுவானவர் உள்ள வந்துட்டாரு. இவங்களுக்குள்ள சந்தேகம். ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு கையும் காலும் இருக்கு, ஒரு ஆவிக்கு இது இருக்காது, என்ன கொஞ்சம் நம்புங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அது நம்புவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? முதல் காரியம், நான் தான் என்று சொல்லி அவர்களுக்கு சந்தேகத்துக்கே இடமில்லாமல் இவங்களுக்கு என்ன பண்ணணும், தெரியணும். ஆகவே நம்ம அப்படிதான் வந்திருக்கிறோம். சந்தேகத்தோடு ஆண்டவர் எனக்கு செய்வாரா, ஆண்டவர் என் சத்தத்தை கேட்பாரா, ஆண்டவர் என் கூப்பிடுதலை கவனிப்பாரா என்று சொல்லி சந்தேகம் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில அந்த சிந்தையோடு வந்திருக்கிற நபர்களை கர்த்தர் கன்வின்ஸ் பண்ண விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரை குறித்து கன்வின்ஸ் பண்ண விரும்புகிறார்? யாரை குறித்தும் அல்ல, உம்மை குறித்து. ஆண்டவரே, நீர் எங்களை நம்ப வைப்பீராக. நீர் எப்படிப்பட்டவர், நீர் எப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறவர், உம்முடைய வல்லமை என்ன, உம்முடைய பராக்கிரமம் என்ன என்பதை இந்த காலை வேளையிலே நான் ஆராய்ந்து பார்ப்பதற்கும் அதை நம்ப வைப்பதற்கும் என்னோடு கூட பேசுவதற்காக இந்த காலை வேளையிலே நீர் கடந்து வந்திருக்கிறீர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் முதலாவது யார் தெரியுமா? பொய்யுரையாதவர். பக்கத்துல வாசி சொல்லுங்க, பொய்யுரையாதவர். நம்ம வாஸ்து சங்கீதத்தில் கூட வாசம், பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆனா நம்முடைய தேவன் யாரு? மனிதன் எல்லாம் பொய் பேசுவான். ஆனா நம்முடைய தேவன் யாரு? பொய்யுரையாதவர் என்பதை எனக்கு நம்ப வைப்பீராக. என் ஆண்டவர் ஒன்றை சொல்வாரானால் அவர் பொய் சொல்ல மாட்டார், அதை செய்வார் என்ற நம்பிக்கையை நான் என்னிலே வைப்பதற்கு கிருபை தருவீராக. இரண்டாவது, நம்முடைய ஆண்டவர் மனம் மாற மனுஷன் அல்ல. பக்கத்துல சொல்லுங்க, நம்முடைய தேவன்
மனம் மாற மனுஷன் அல்ல என்பதை இந்த காலை வேளையிலே என்னை நம்ப வைப்பீராக. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நம்ப வைப்பீராக. நீர் மரித்தவர் அல்ல, மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ள தேவன், என்னோடு கூட வாழ்கிறவர், என்னோடு கூட பேசுகிறவர், என்னோடு கூட நடக்கிறவர் என்பதை நம்ப வைப்பீராக. அல்லேலூயா. அவர் விருப்பம் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப அவரை போல நாம மாற வேண்டுமா? முதலாவது அவரை குறித்து நான் நம்ப கர்த்தர் என்னை இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்பாமலே நாம இங்க வந்திருக்கிறோம். நம்பாமலே இயேசுவின் நாமத்திலே சில நேரத்தில் ஜெபம் பண்றோம். நம்பாமலே இயேசுவின் நாமத்தில் சில நேரத்தில் என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். ஆண்டவர் சொல்லுவாரு, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது தேவனை நம்புகிறோமோ நம்பலையோ எனக்கு தெரியாது. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரிய காரியம். ஆனால் இந்த ஆண்டவர், அந்த இயேசு என்ன பண்ணுகிறார்னா, நான் தான் தேவன் என்பதை நம்ப முடியும். அப்படி நம்ப வைப்பதற்கு இயேசு 4 காரியங்களை அவர்களுக்கு செய்தார். 4 காரியங்களை அவர்களுக்கு செய்தார். அந்த 4ஐயும் அல்லது அந்த 4இல் ஒன்றையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மிலும் செய்வாராக. அல்லேலூயா. முதலாவது நம்ப பண்ணுவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? லூக்கா 24வது அதிகாரம் 39வது வசனம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி, இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், ஆனாலும் என்னை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சொன்னா மாற மாட்டீர், உங்களாலே முடியாதது ஒன்றுமில்லை. பாட்டு பாடணும். கூடாது ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலே ஆகாதது எதுவும் இல்லைன்னு பாட்டு பாடணும். ஆண்டவரே, உங்களால முடியாதது ஒன்றும் இல்லை என்பதை முதலாவது என்னை நம்ப பண்ணுவீராக. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை கன்வின்ஸ் பண்ண முதலாவது ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய இருக்கிறார், உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறார். ஆண்டவர் நம்ப வைப்பதற்கு எத்தனையோ முறைகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். அல்லேலூயா. இந்த இயேசுவிலே நீங்கள் இதுவரை பார்த்திராத, இதுவரை புரிந்திராததை புதிதாய் பார்க்க இவர் ஒன்றை இந்த காலை வேளையிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் நீங்கள் இயேசுவிலே பார்க்காத ஒன்றை, இதுவரை நீங்கள் இயேசுவிலே புரிந்திராத ஒன்றை உங்களை பார்க்க வைக்க, நம்ப வைக்க என் ஆண்டவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன், இந்த வருகிற இந்த நாட்களிலே, இந்த வாரத்திலே ஆண்டவர் நீர் வல்லமை உள்ளவர், நீர் மாறாதவர் என்பதை நான் நம்புவதற்கு என் கண்களால் காணக்கூடிய என்னில் இருக்கும் தேவநாமத்தை பார்க்க என் கண்களை திறந்தருளுவீராக. அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த நம்பிக்கை என்னிலே உறுதிப்பட இந்த காலை வேளையிலே நான் பார்க்கக்கூடிய ஒன்றை செய்வீராக. பயந்து ஓடி உள்ளே வருகிறான். வாசிங்க 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 7வது வசனம். 2 ராஜாக்கள் 6:7. அதை எடுத்துக்கொள்,
என்றான். 2 ராஜாக்கள் 6:7 வாசிங்க. அதை எடுத்துக்கொள் என்றான். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்பொழுது அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். 1 ராஜாக்கள் 6:7 வாசிங்க. எலிசா அவனுடைய வேலைக்காரன். நான் ஏதோ மாத்தி எழுதியிருக்கேன். நான் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அது இல்ல, சரி நான் சொல்லிடுறேன். எலிசா ஜோம் பண்ணுகிறான், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் கண்களை திறந்தார். அந்த சூழ்நிலை என்ன? எதிரிகள் சூழ்ந்து வந்து நிற்கிறார்கள், சூழ்ந்து விட்டார்கள், பிடிபட்ட ஒரு நிலைமை. வேலைக்காரன் உள்ளே ஓடி வந்து எஜமானிடத்தில் சொல்லுகிறான், பயந்து நாம மாட்டிக்கிட்டோம். சில நேரத்தில் நாம சொல்றோம் பாத்தீங்களா, எல்லா சூழ்நிலையும் சுத்தி வந்துருச்சு, இனி ஒண்ணு என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது என்று சொல்லி நினைக்கிறோம். அவன் வந்து சொல்றான் மாட்டிக்கிட்டோன்னு. உடனே எலிசா ஜெபம் பண்றார், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும். உடனே கர்த்தர் கண்ணை திறந்தார். பார்ப்பதற்கு என்று ஒன்றை கர்த்தர் வைத்திருந்தார். பார்த்த உடனே தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அக்கறையை வேலைக்காரன் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்ப முடிந்தது. எப்ப நம்ப முடிஞ்சது? அவன் கண்களை கர்த்தர் திறந்த பொழுது. தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது, தேவன் என் மேலே அக்கறை உள்ளவர் என்று சந்தேகத்திற்கே இடமில்லாமல் நம்ப முடிந்தது. இந்த வாரத்திலே வெளிப்படையான ஒன்றை, கண்ணுக்கு தெரிகிற ஒன்றை எங்களுக்கு கர்த்தர் காட்டுவீராக. யோவான் 1வது அதிகாரம் 50வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 50வது வசனம். அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். முதல் முறை நண்பன் நாத்தான் வேலை இயேசுவின் இடத்திலே அழைத்து வருகிறான். அந்த நாத்தான் வேல் இன்னும் கொஞ்ச நாளிலே சீஷனாக போகிறான். கர்த்தர் அவனை உருவாக்குவதற்கு முன்பாக அவனுக்கு சொல்லுகிறார், இப்பொழுது பார்த்தாயே, இதை பார்க்கிலும் மேலானவைகளை நீ என்ன பண்ணுவாய், காண்பாய். அவரை குறித்து நிச்சயம் உறுதிப்பட நீங்கள் பார்ப்பதற்கென்று ஒன்றை கர்த்தர் இந்த வாரத்திலே செய்வாராக. முதலாவது ஆண்டவர் எப்படி நம்ப வைக்கிறார்? நீங்கள் உங்கள் கண்களாலே பார்த்து சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்ப வைப்பதற்காக பார்ப்பதற்கென்று ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இரண்டாவது ஆண்டவர் எப்படி நம்ப வைக்கிறார்? 24:39 வாசிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். போதும், என்னை தொட்டு பாருங்கள். தொட்டு பாருங்கள் சொல்றாரு. முதலாவது என்ன பண்ணாரு? என் கைகளையும் கால்களையும் பாருங்கன்னு சொன்னார். அப்படித்தானே? பார்க்கிற ஒன்றை கர்த்தர் செய்து அவங்களை நம்ப வைக்கிறார். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? தொட்டு பாருங்கள். கண்களால் பார்ப்பது தூரத்திலிருந்தே பார்த்துடலாம். இப்ப நான் இங்க நிக்கிறேன், இங்க நின்று பேசுறேன்னா கடைசியில் உட்கார்ந்து இருக்கிற நபரையும் என் கண்களால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஆனால் தொட்டு பார்க்க வேண்டுமானால் அருகில் வர வேண்டும். தொட்டு பார்க்க வேண்டுமானால் அருகில் வர வேண்டும். எவ்வளவு தூரம் வர வேண்டும்? தொடக்கூடிய தூரத்திற்கு வரணும். ஒருவேளை நல்ல ஹைட்டா இருக்கிற நபரா இருந்தா அவர் கை கொஞ்சம் நீளமா இருக்கும். அந்த கையை நீட்டி தொடுகிற தூரத்திற்கு என்ன பண்ணணும்? வரணும். சின்ன பிள்ளையா இருந்தா கை சின்னதா தான் இருக்கும். அந்த பிள்ளை கை நீட்டி தொடுகிற தூரத்திற்கு அருகில என்ன பண்ணணும்? வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப நீங்கள் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நீங்கள் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறீர்களோ அதை பொறுத்த அளவு தொடுவதற்கு, உணருவதற்கு அவருடைய வார்த்தை நிஜமானது, அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது.
மாறுவதே இல்லை. அவருடைய வார்த்தை மாறுவதே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய வார்த்தை நிஜமானது. ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தை மாறுவதே இல்லை என்று நம்ப வைப்பதற்கு, நான் தொடுவதற்கு நீர் ஒன்றை வைத்திருக்கிறீர். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை நாம் தொடுகிறோம் என்று சொல்லி நமக்கு எப்படி தெரியும்? இயேசுவை நாம் தொடுகிறோம் என்று சொல்லி எப்படி நமக்கு தெரியும்? அவரை நம்ம பார்க்கல, இங்க சிலையும் எதுவும் கிடையாது. அவரை நாம பார்க்கல, சிலையும் எதுவும் இல்லை. எப்படி அவரை தொடுவது? விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடரும். ஆமென் சொல்லுங்களேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம், தன்னுடைய பணம் எல்லாம் செலவழித்தும் சற்றேனும் அவள் சுகமடையவில்லை. யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கு இருக்கிற ஒரு பலவீனம். 12 வருஷம் தொடர்ந்து உதிரப்போக்கு, எவ்வளவு பலவீனம் இருந்திருக்கும். ஆனால் இயேசு அந்த பக்கம் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே நீங்களா இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? என்னை தூக்கிட்டு போறதுக்கு யாராவது 4 பேர் வாங்க, என்னை தூக்கிட்டு போறதுக்கு யாராவது 4 பேர் வாங்கன்னு ஃபோன் பண்ணி பார்த்துருப்போம். ஆனா அவ பக்கத்தில் இருக்கிற யாரையும் கூட கூப்பிடல. அவளுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணுகிறாள். அவளுக்கு நன்றாக தெரியும், இயேசு எங்க போனாலும் ஒரு பெரிய கூட்டம் அவரை சூழ்ந்து இருக்கும், கூட்ட நெருக்கடி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உலகத்துல ஒரு கதாநாயகன் அல்லது முக்கியமான ஒரு தலைவர் வராங்கனாவே எவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆனா நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற இவர் வந்த கூட்டம் இல்லாம இருக்குமா? நன்மையை பெறணும், விடுதலையை பெறணும்னு கூட்டம் கூட்டமா என்ன பண்ணியிருப்பாங்க? ஜனங்க வந்திருப்பாங்க. ஆனா இவளுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? எந்த கூட்டமும் என்னை தடுக்க முடியாது. நான் எப்படி, அது என் பலவீன சரீரம் தான், ரொம்ப பலவீனம் தான். ஆனா இதன் நடுவிலே போய் ஒரு விசுவாசம். அவளுக்கு என்ன தெரியுமா? இயேசுவை அல்ல, இயேசுவினுடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்கிற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் தடையாயிருந்த எதையும் அவளை பார்க்க வைக்கவில்லை. போற அந்த கூட்டத்துக்குள்ள எப்படி உள்ள போனான்னு தெரியாது. ஆனா உள்ளே போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது சுகமடைந்தார். 12 வருட பிரச்சனைக்கு இயேசுவை தொட்டால். இந்த காலையில் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனையா? நெடுநாளா ஏதோ ஒரு காரியம் உங்களை அமிழ்த்து கொண்டே இருக்கிறதா? உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கா? உங்களை கண்ணீர் விட வைத்துக் கொண்டு இருக்கிறதா? இந்த காலை வேளையில் இயேசுவின் வல்லமையை தொட உங்களை கர்த்தர் அழைக்கிறார். இயேசுவின் பிரசன்னத்தை தொட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஏன் சபைக்கு வருகிறோம்? அவருடைய பிரசன்னத்திலே நாம் நிறைய தான் வருகிறோம். அவருடைய பிரசன்னத்திலே ஆனந்திக்க வருகிறோம். அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து கலிகூற வருகிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட அவள் தொட்டால், அப்படி நம்ம தொடர்ந்து வச்சுக்கோங்களேன். ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்ம இங்க மட்டும் இல்லை, உங்க வீட்டில் ஜெபத்துல, உங்க ஜெப நேரத்துல, தேவனோடு கூட நீங்கள் செலவழிக்கிற நேரத்துல விசுவாசத்தோடு கூட அவரை நீங்கள் தொடுவீர்களானால், ஒன்று வல்லமை உங்களை தொடும், அல்லது அவருடைய அன்பு உங்கள் உள்ளத்தை உருக்கும். இல்லாவிட்டால் தேவ கிருபை உங்கள் சிந்தையை நிரப்பும். இல்லாவிட்டால் அவருடைய வார்த்தை உங்கள் ஆத்துமாவை வல்லமையாய் பிடிக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு உங்களை நிச்சயமாய் சந்திக்கும். ஏதாவது ஒண்ணு உங்களை தொடும். மறுபடியும் சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் தொடுவீர்களானால், ஒன்று அவருடைய வல்லமை உங்களை தொடும்,
அல்லது அவருடைய அன்பு உங்கள் உள்ளத்தை உருக்கும், அல்லது தேவ கிருபை உங்கள் சிந்தையை நிரப்பும், அல்லது அவர் வார்த்தை உங்கள் ஆத்துமாவை வல்லமையாய் பிடிக்கும். இந்த காலை வேளையிலே இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கும் போதே அது நடப்பதாக, அது நடப்பதாக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகளுடைய சிந்தையை கர்த்தர் தொடுவீராக. 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்நிய கரங்கள் அல்ல, அந்நிய வாழ்க்கை அல்ல, எங்கள் சொந்த வாழ்க்கையே நாங்கள் தொட்டு உணர்ந்து கர்த்தர் இதை தந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ப வைப்பதற்கு உயிரோடு கூட இருக்கிற கர்த்தர் இந்த காலை வேளையிலே தொடுவதற்கு மாத்திரம் அல்ல. 34வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. 34வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனம் அழகா சொல்லுது. தொட்டு பார்க்க மட்டுமல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன். பக்கத்துல பா சொல்லுங்க, யார் பாக்கியவான் தெரியுமா? அவர் மேல நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நம்முடைய தேவன் அவரை தொடுவதற்கு மாத்திரமல்ல, அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். 3வது ஆண்டவர் எப்படி நம்ப வைக்கிறார்? லூக்கா 24:39. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. நல்ல கவனிங்க. முதலாவது பார்க்க வைத்தார், 2வது அருகிலே வந்து தொட வைத்தார், 3வது பார்த்துக்கிட்டே இருக்காங்க, தொட இன்னும் தைரியம் வரல. 3வது பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா தொடுவதற்கு தைரியம் வரல. ஆனால் அவருடைய மனதில் ஒரு எண்ணம் என்னன்னா, இவரை பார்த்தா கை மாதிரி தான் இருக்கு, கால் மாதிரி தான் இருக்கு, ஆனா பூட்டப்பட்ட அறையிற்குள்ளே வந்திருக்கிறாரே. கை பார்த்தா கை மாதிரி தான் இருக்கு, கால் பார்த்தா கால் மாதிரி தான் இருக்கு, ஆனா பூட்டப்பட்டைக்குள்ள அறைக்குள்ள வந்திருக்கிறாரே, கதவை திறக்காமல் வந்திருக்கிறாரே. எப்படி வந்தார் இவரு? ஒருவேளை ஆவியா இருக்குமா? ஒருவேளை ஆவியா இருக்குமா? கை இருக்கா? கால் தரையில இருக்கா? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? பரம்பரையா கேட்ட கதை, பரம்பரையா கேட்ட கதை, பழைய இருப்பு. ஆவினா இப்படித்தான் இருக்கும் என்று பழைய நம்பிக்கை, பழைய மூட நம்பிக்கை, பரம்பரையா சொல்லி கேட்ட கதைகள், இதெல்லாம் இருப்பிலே உள்ளத்துக்குள்ளே இருக்கு. பார்க்க வைத்தார், தொட வைத்து அடுத்தது என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்ப வைப்பதற்கு, நீங்கள் இதுதான் என்று இதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, என் ஆண்டவர் கரம் அதற்கு நேராக இந்த காலை வேளையிலே வருகிறது. அல்லேலூயா. ஏன் எதற்கு நேராக வருது? நம்ம நினைக்கிறோம் இப்படி நடந்தா, இப்படி லெட்டர் வந்தா அது இப்படித்தான் இருக்கும் என்று எல்லாரும் சொல்றாங்க. என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கும் அவங்க சொல்றது போல அப்படித்தான் என்ன பண்ணுகிறது இருக்கு, அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரியே
முடிந்து விடுமோ? என் வாழ்விலே சகாயம் புரிய எனக்கென்று ஒருவரும் இல்லை. எனக்கு மற்றவர்களைப் போல தகுதியாயிருக்கிற எந்த ஒரு காரியமும் என்னிடத்திலே இல்லை. இதை நீங்களே அப்படி நினைக்கிறீங்க, இது என்னுடையது, உங்களுக்கும் அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கும் என்ன பண்ணும் இப்படித்தான் இது ஆகும் என்ற நீங்களாகவே கேட்டதை வைத்து, பிறர் சொன்னதை வைத்து, உங்கள் மனதிலே கணக்கு போட்டு வைத்து எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை இந்த காலை வேளையிலே என் ஆண்டவர் உடைத்தெறிய விரும்புகிறார். அல்லேலூயா. பழைய காரியம் சொன்னதெல்லாம் சரக்கு உள்ள இருக்கு, கதை சொன்னதெல்லாம் சரக்கு உள்ள இருக்கு, அதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அங்க இருக்கவங்க சொன்னாங்க, என் உறவு சொன்னாங்க, இது இப்படி தான் நடக்கும், இந்த லெட்டர் வந்தால் இது இப்படி தான் காரியம் போகும் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் கேட்டு மனதில் நாம ஒரு கணக்கை போட்டு என் வாழ்க்கையில் இது இப்படி தான் ஆகும் என்ற எண்ணத்தோடு இந்த காலை வேளையிலே தேவ சமூகம் வந்திருந்தால் அந்த சிந்தையை முதலாவது கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே, என் நம்பிக்கை அரைகுறையா இருந்தால், தவறான நம்பிக்கையா இருந்தால், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வந்திருந்தால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அதை உடைத்து, நீர் என்னால் ஆகும், என்னாலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று என்னை நம்ப வைப்பீராக. அல்லேலூயா. சாராள் சொல்றா, என் சரீரம் செத்து போயிற்று, எனக்கு இது நடக்காது, எனக்கு இது ஆகாது என்று நினைத்த போது தேவன் முன்னாலே வந்து அவளை உணர வைக்கிறார். அல்லேலூயா. ஓய்வு நாளிலே ஒருவனை சுகமாக்கின போது பரிசேயரும் ஓய்வு நாளில் இதை செய்யலாமா என்ற போது இயேசு முன்னாடி வந்து பேசுறார். என்ன பேசுறாரு? உன்னுடைய ஆடு அல்லது உன்னுடைய மாடு கிணற்றிலே விழுந்தால் எடுக்காமல் இருப்பாயா? மிருகத்தை பார்க்கிலும் மனிதன் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டவன், விலையேற பெற்றவன் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலே எங்கள் அவன் நம்பிக்கையோ அல்லது எங்களுடைய அரைகுறை நம்பிக்கையோ அதை இந்த காலை வேளையிலே கர்த்தர் மாற்றி அமைப்பீராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 13வது வசனமும் 16வது வசனமும். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 13, 16. பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்று பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தால் பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். கதவை திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். நல்ல கவனிங்க. இப்ப சபை விசுவாசி தான், விசுவாசிகளா சேர்ந்து பேதுருவை விடுதலையாக்க ஜெபம் பண்றாங்க. பேதுரு என்ன பண்ணணும்? விடுதலையாக்கணும்னு ஜெபம் பண்றாங்க. கதவை தட்டுற சத்தம் கேட்குது. ரோதை என்ற பெண் கதவை திறக்கல, ஆனா பார்க்கிறா. பார்த்துட்டு உள்ளே வந்து சொல்லுகிறாள், பேதுரு பேதுரு என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அப்போது படித்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க, வேதத்தை நன்றாய் அறிந்தவர்கள் இருக்கிறாங்க. வேதத்தை நம்ம பாஷையில் சொன்னா வேதத்தை வாசிக்கிறவங்க, வேதத்தை தியானிக்கிறவங்க, ஜெபம் பண்ற, ஏன்னா ஜெபம் பண்றவங்க, அதனால தான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் இருந்த போதும் அது பேதுருவா இருக்காது. அது பேதுருவா, ரோதை பேதுருவான்னு சொன்னா பேதுருவா இருக்காது. ஏன்னா மணி 1, ஏன்னா நைட்டு இரவு மணி 1, நடுராத்திரியிலே ஆவிதான் வரும், ஆவிதான் வரும். நல்லா கவனிங்க. ஆனால் அவளோ இல்லை, பேதுரு தான் சொல்றான். இல்லை, பேதுரு தான். கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் நம்பிக்கை அரைகுறை நம்பிக்கையா இருந்தால் ஆண்டவர் உங்களை விட வயதிலே குறைந்தவர்கள், அவர்களுக்கு அனுபவ சாட்சியை கொடுத்து அவர்கள் சாட்சியை நீங்கள் கேட்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா.
நாம இன்னைக்கு நினைக்கிறோம், நான் இத்தனை வருஷ விசுவாசி, பெத்த பேரு. ஆனா இத்தனை வருஷ விசுவாசியும் என்ன சொல்லுது? பேதுருவா இருக்க முடியாது, ஆவியா இருக்குன்னு. ஆனா அனுபவத்தில் குறைந்த விசுவாசியை வச்சு கர்த்தர் சொல்லித்தராரு, ஆவி இல்லப்பா, பேதுரு தான் வெளியே நிற்கிறாரு. உங்க ஜெபத்தை கேட்டு விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டேன், நீ நம்பாமல் இருக்கிறாயே. அல்லேலூயா. அவங்க சொல்ற சாட்சிய உங்களை கர்த்தர் கேட்க வைப்பா, நீ காது கொடுத்து கேட்டுத்தான் ஆகணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா கேட்க வைக்கிறாரு? உன்னை மாற்றுவதற்காக, உன் சிந்தைகளை மாற்றுவதற்காக, உன்னுடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக, உன்னுடைய அரைக்குறை நம்பிக்கையை மாற்றுவதற்காக. அனுபவத்தில் குறைந்தவர்கள் சொல்லுகிற சாட்சியை கர்த்தர் கேட்க வைப்பார். அல்லேலூயா. விட்டு கொடுக்கலையா? அந்த சத்தத்துக்கும் விட்டு கொடுக்கலையா? என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் திறக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருப்பார். பக்கத்துல பா சொல்லுங்க, அனுபவத்தில் குறைஞ்சவங்களை வச்சு சாட்சி சொல்ல வச்சு மாற்ற பார்ப்பாரு. அதையும் கேட்கலன்னா நீங்க திறக்கிற வரைக்கும் தட்டி கொண்டே இருப்பார். நீங்கள் அவரை நம்புகிற வரைக்கும் கர்த்தர் தட்டிக்கிட்டே இருப்பார். ஆண்டவரே, தடையாய் என்னில இருக்கிற அரை குறை நம்பிக்கை ஏதேனும் இருந்தால் எங்கள் நடுவே இருக்கிற கர்த்தர் அதை அகற்றி அற்புதத்தை பெற கொண்டு வருவீராக. நான்காவது எப்படி நம்ப வைத்தார்? லூக்கா 24வது அதிகாரம் 41வது வசனம். லூக்கா 24:41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கும் ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். பயம் கலக்கம் இருந்துச்சு முதல்ல, இப்ப அது இல்லை. சந்தோஷம் வந்திருக்கு, ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. இவ்வளவு தூரம் பாடுபட்டு ஆண்டவர் அவர்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சிக்கிறார். இப்ப பார்க்கும்போது பயம் இல்லை, கலக்கம் இல்லை, மரண பயம் இல்லை. ஏன்னா இயேசுவுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான், மரண பயம் இனி இல்லை. ஏன்னா இயேசுவுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். ஆனா பழைய அவிசுவாசம் இன்னும் இருக்கு. பழைய அவிசுவாசம் இன்னும் இருக்கு. நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இன்னும் 2 நாள் கழித்து என்ன பண்ணுவோம், வந்து பார்ப்போம் என்று சொல்லி நாம் இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் அரைகுறையாய் அவர்களை விடவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் வரலப்பா, உங்களை சரிப்படுத்துவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். உன்னை குதூகலம் அடைய செய்ய நான் வரல, உன்னை மகிழ்ச்சியாக்க நான் வரல, உன்னை சரிப்படுத்த தான் நான் வந்திருக்கிறேன். உங்களை சரிப்படுத்த நான் வந்திருக்கிறேன். அவர்களை மகிழ வைக்க ஆண்டவர் வரவில்லை, அவர்களை சரிப்படுத்த தான் அவர்கள் நடுவிலே கர்த்தர் வந்தார். ஆகவே கர்த்தர் தொடர்ந்து இருந்து 4வது ஒன்றை செய்கிறார். நான் சாப்பிட உங்களிடம் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். இதே கேள்வியை ஏற்கனவே 2 முறை ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்? கேட்டிருக்கிறார். அப்பொழுது கொடுத்தாங்க 5 அப்பம் 2 மீன் 7 அப்பம் சில மீன்களை கொடுத்தார்கள். கொடுத்த போது அவர் சாப்பிடவில்லை. எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? சாப்பிட கொடுத்தார். கடைசியா ஒருவேளை அவர் சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த முறை உங்களிடம் என்ன இருக்கு என்று கேட்டு யாருக்கும் கொடுக்காமல் அவரே சாப்பிடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மறையவில்லை, சுவைத்தே சாப்பிடுகிறார். அல்லேலூயா. நீங்க என்ன பாருங்கப்பா, உங்களை போலதான் நானும் இருக்கேன். நான் சாப்பிட்றேன், சுவைச்சு சாப்பிட்றேன், என்ன கொஞ்சம் பாருங்கள். நான் ஆவி இல்லை, கையில எடுத்து தான் என்ன பண்றேன், வாயில போடுறேன். அல்லேலூயா. வெளியே போக பயந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க. சாப்பாடு என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? இயேசு கேட்ட உடனே பொரித்த மீன் துண்டும் தேன் கூடும். உள்ள பயத்துல கதவை பூட்டிட்டு இருந்தாலும் என்ன சாப்பிட்றான்? என்ன வச்சிருக்கான்?
பொரித்த மீன் கண்டத்தையும். அப்ப பாருங்க, பயத்துல உள்ள இருந்தாலும் சாப்பிட்றதுல குறையே இல்லை. நம்மளும் சில நேரம் இப்படித்தான், என்ன காரியம் பயத்தோட நடுக்கத்தோட பிரச்சனை எப்படி இருந்தாலும் சாப்பிட்றதுல வஞ்சனையே வைக்கிறது இல்லை. சாப்பிட்றதுல வஞ்சனையே வைக்கிறது இல்லை. நான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நம்ப பண்ண இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போகாதீங்க. இதற்கு முன் உங்களிடம் வாங்கி மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தின நான் உங்களிடம் இருப்பதை வாங்கி நானே பயன்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரின் குரல் காதுகளிலே இந்த காலை வேளையிலே கேட்பதாக. தேவன் பயன்படுத்துவதற்கு எத்தனையோ பொருட்களை கொடுத்த உங்கள் வாழ்விலே இந்த நாளிலே ஆண்டவர் கேட்பது, நான் உபயோகிப்பதற்கு, எனக்கென்று பயன்படுத்துவதற்கு உன்னிடத்தில் இருப்பதை இருக்கிற இடத்திலேயே தா என்று சொல்லி கேட்கிறார். வாங்கி என்ன செய்தார்? சாப்பிட்டார். அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் நடைமுறையாக செய்து காண்பித்தார். ராமேன் சொல்லுங்களேன். நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ அப்படியே நானும் என்ன பண்ணுகிறேன், எடுத்து புசிக்கிறேன், சாப்பிடுகிறேன். நீங்கள் அதை நன்றாக பாருங்கள். என் தேவன் பார்க்கக்கூடிய ஒன்றை செய்வார். என் தேவன் தொட்டு உணரக்கூடிய ஒன்றை செய்வார். என் தேவன் நம்பிக்கையின் சீர்கேடுகளை கர்த்தர் அகற்றுவார், உடைத்தறிவார். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, நம்புவதற்கு என் வாழ்க்கையிலே இருக்கிற சீர்கேடுகளை இந்த காலை வேளையிலே கர்த்தர் உடைத்தெறிவீராக. நான் நம்புகிற வரைக்கும் அவரே பிராக்டிக்கலாக எனக்கு முன்பாக செய்து காண்பிப்பார். செய்து காண்பிச்சார் ஏற்கனவே, இன்னும் நமக்கு செஞ்சிட்டு இருக்கார். பிராக்டிக்கலா செய்து எப்படியாவது என் பிள்ளைய நான் என்ன பண்ணணும், நம்ப வைக்கணும். அவன் நம்பிக்கைகள் இந்த காலை வேளையில் அகன்று போவதாக. அரைகுறை விசுவாசங்கள் இந்த காலை வேளையில் நம்மை விட்டு கடந்து போவதாக. நாம் அவரை நம்ப முடியும் என்பதை நடைமுறையாக நமக்கு நிரூபித்து காண்பிக்கிற ஒரு தேவன் நம் நடுவில் இந்த காலை வேளையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் உம்மை நம்புவதற்காக இந்த நான்கையும் செய்தபோது கர்த்தருக்கு தெரிந்தது, இவர்கள் என்னை நம்ப துவங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர் விரும்புகிற நபராக நாம் மாறுகிற வரைக்கும் கர்த்தர் நம்ப வைப்பதற்காக செய்வார். இந்த காலை வேளையில இந்த நான்கையும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து நம்மை நம்ப வைப்பாராக. நான்கு இல்லைனாலும் ஒரு காரியத்தை ஆகிலும் கர்த்தர் செய்து அவர் மேல் உள்ள நம்பிக்கையை, அவர் மேல் உள்ள விசுவாசத்தை என் ஆண்டவர் பெருக செய்வாராக, பெருக செய்வாராக. எல்லாம் இறுதியில் கை வச்சு, ஆண்டவரே, இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அரைகுறை விசுவாசம், அரைகுறை நம்பிக்கைகள் எல்லாம் அந்த காலை வேளையிலே உடைத்தெறியப்படுவதாக. உம்மை நம்ப முடியாமல் என்னை தடுக்கிற காரியங்கள் என்னை விட்டு அகன்று போவதாக, என் குடும்பத்தை விட்டு அகன்று போவதாக. முழுமையாய் என் கர்த்தரை நம்ப எனக்கு கிருபை தாரும். சீஷர்கள் பாருங்க, தேவனோடு கூட இருந்தவங்க தான், ஆனா அவர் மறுத்துட்டாரு அப்படின்னு ஒன்ன போய் பயம் பிடிச்சுக்கிச்சு. போய் ஒரு ரூம்குள்ள கதவை சாத்தி உட்கார்ந்து இருக்காங்க. ஆண்டவர் அவர் நடுவில் போனார். எதுக்கு தெரியுமா? அவர்களை சரிபடுத்த, மகிழ்ச்சியாக்கல்ல, நீ யார் என்பதை அறிந்து நீ வெளியே வரணும். அதற்காக கர்த்தர் நம்ப வைப்பதற்கு. அவர் போனாலும் அவங்க நம்பல, ஆவின்னு நினைக்கிறாங்க. ஒரு சம்பவத்தை கூட நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நடுக்கடல்ல ஆண்டவர் போகும்போது உதவி செய்ய போறாரு, ஆவேசம் சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான், ஆண்டவர் உதவி செய்ய வருவாரு. நம்ம எப்போ பழைய கதையெல்லாம் கேட்டு பழகிட்டோம்ல, ஆண்டவரே வந்தாலும் நம்பிக்கை என்ன பண்றதில்ல, வரதில்லை. இந்த காலை வேளையில நம்மை நம்ப வைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், மனுஷரால் கூடாதவைகள் என்னால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் முடியாதது என்பது ஒன்றுமில்லை என்று நம்ப வைக்கிற கர்த்தர் இந்த காலையில் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கேட்ட நான்கிலே
நான்கையும் எனக்கு செய்து என்னை நம்ப வையும். அல்லது என்னுடைய வாழ்க்கையில எதை செய்தா நான் நம்புவேன் என்று அறிந்தவர் ஏதாவது ஒன்றை எனக்கு செய்து முழுமையாய் உம்மை நம்ப உதவி செய்யும். அரைகுறை விசுவாசங்கள் என்னை விட்டு வெளியே போவதாக. தேவன் மீது முழு விசுவாசத்தையும் வைக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முதலாவது, அவர்களுக்கு நம்ப வைப்பதற்கு அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பாருங்கள், நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு, பார்க்கக்கூடிய ஒன்றை கர்த்தர் செய்கிறார். ரெண்டாவது, தொட்டு உணரக்கூடிய ஒன்றை கர்த்தர் செய்கிறார். நம்பிக்கையின் சீர்கேடுகளை என் ஆண்டவர் உடைத்தெறிகிறார். இப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் அதையெல்லாம் மாற்றுவாராக. வேண்டாதவைகளை கர்த்தர் உடைத்தெறிவாராக. சர்வவல்லருடைய ஆளுகை நம்மை நிறைப்பதற்கு நம்மை விட்டு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. அன்றைக்கு சீஷர்களை நம்ப வைப்பதற்காக 4 காரியங்களை கர்த்தர் செய்தீர். இன்றைக்கு எங்கள் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அரைகுறை விசுவாசங்கள், அரைகுறை நம்பிக்கைகளை பூரணமாய் மாற்றுவதற்கு நம்ப வைக்கிற தேவன் செயல்படுவாராக. எங்க பிள்ளைகள் உம்மை முழுவதுமாய் நம்ப 100% ஆண்டோர் மேல விசுவாசம் இருக்க, இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை போல விசுவாசம் அசைக்கப்படாததா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் வசனத்தால் இடை கட்டுவாராக. தொடர்ந்து ஆவியானவர் வழி நடத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.